புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்று தளபதியோடு அந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு தெரியும். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அறநிலையத்துறை சொல்லுகிற போது அமைச்சர் அவர் இங்கே குறிப்பிட்டார். பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார். அர்ஜுன் அவர்கள் பேச இருக்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1972 புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது அவருடைய இயக்கம் 100 நாட்கள் இருக்க போகிறதா என்று கேட்கின்ற போதுதான் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவரோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது இந்த இயக்கம் எத்தனை நாளுக்கு இருக்க போகிறது என்று கேட்கின்ற போதுதான் 5 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். இன்று தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், அன்பால் அரவணைக்கக்கூடிய தலைவர், இந்திய நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இங்கே எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவரே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடித்த பெருமை இளைஞராக இருக்கிற உங்களிடத்திலே இருக்கிறது என்ற வரலாற்றை படைக்கிற இந்த இயக்கம் தான் நமது தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன்.